வணக்கம். இன்றைக்கி நாம் சிறுகீரையை வைத்து ஒரு சுவையான கூட்டு குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். 2 கட்டு அளவுக்கு சிறுகீரை எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு கட்டு தான் நாம் இந்த கூட்டு குழம்புக்கு பயன்படுத்த போகிறோம். இதில் வேறு தண்டு பகுதியை கீரையும் கொஞ்சம் சேர்த்து ஒரு சுவையான ரசம் வைத்து இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன். பாருங்கள், அது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஒரு தடவை கீரையை நல்லா அலசி அந்த மண் போக அலசி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து இந்த கீரையை மறுபடியும் அதில் சேர்த்து 1 நிமிஷம் போல் வச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் அலசி எடுக்கணும். இந்த முறை கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எதை வாஷ் பண்ணாலுமே இது ஒரு சிறந்த முறை. அதே மாதிரி முட்டைகோஸு, காலிஃப்ளவர் இது எல்லாமே நீங்கள் ரின்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்து அதில் 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அலசி எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். அதில் இருக்கிற நுண்கிருமிகள் அதில் அடிபட்டு போயிடும். அதனால தான் அதுக்கப்புறம் ஒரு முறை நல்ல தண்ணியில் அலசி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், கீரையை இதே மாதிரி ஒரே வாக்கில் போட்டு நீங்கள் அலசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து நறுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ரப்பர் பேண்ட் போட்டு கூட நீங்கள் சாப்பர் வச்சு சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரப்பர் பேண்டை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு தேவைப்படுது. பாசிப்பருப்பு சேர்த்து செய்தால்தான் இது சுவை கூடுதலாக இருக்கும். இதை ஒரு 2 தடவை அலசி எடுத்துகிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு 2 கப்பு போல் தண்ணீர் சேர்த்துருங்க. 3 பழமான தக்காளி நறுக்கி சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் நறுக்கி சேர்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். உங்கள் மிளகாய்த்தூள் காரத்தை பொறுத்து நீங்கள் இதுக்கு கொஞ்சமாக சேர்க்கணும். இதில் உப்பு வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதை 3 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் பருப்பாக தெரியணும். இப்போ கீரையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துட்டேன் நான். இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பருப்பு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். பருப்பும் நமக்கு அதை விரிஞ்சு நல்லா தெரியணும். இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கணும். ரொம்ப குழையும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வேக வைங்க, ப்ரெஷர் குக் பண்ணாதீங்க. இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் கூடுதலாக கூட நம்ம சேர்க்கலாம். ஒரு வாணலி சூடு பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போதும். இதுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க. நாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அதை கீறிடுங்க. பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் கூடுதலாக சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய பெரிய பல்லாக இருந்தால் நறுக்கிட்டு சேருங்க. பூண்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கலாம். நல்ல ஒரு சுவை தரும். எந்த கூட்டு வகைக்குமே பூண்டு பல்லை நல்லா நறுக்கிட்டு சேர்க்கலாம். இப்போ இந்த பூண்டு பாதி வருந்ததும் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் வறுபட்டதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போதும். அதிகமாக வெங்காயம் தேவையில்லை. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதும் விருப்பப்பட்டால் கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். கீரை சமையலுக்கு கருவேப்பிலை அவ்வளோ தேவைப்படாது. இந்த தாளிப்பு வாசத்துக்காக தான் நாம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்க்குறோம். இப்போ நாம் நறுக்கி வச்சுருக்கிற கீரையை அதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம நறுக்கிட்டு சேர்க்கும்போது அது சீக்கிரமாக வெந்துடும். கடைய வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி சேர்த்துருங்க. நல்லா இதை 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் போல் வதக்க கீரை அப்படியே சுருண்டு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், கீரை எப்படி நல்லா சுருண்டு வருது. இந்த சிறுகீரையில் நிறைய சத்துக்கள் நமக்கு இருக்குது. நான் ஏற்கனவே இந்த ரசம் வைத்ததில் சிறுகீரையோடைய பலன்களை முழுமையாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதையுமே எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஆண்களுக்கான ஒரு வரப்பிரசாதம்னே சொல்கிறாங்க இந்த சிறுகீரையை. அந்த அளவுக்கு இதில் இருக்குது. இந்த சிறுகீரையோட வேர் தண்டு பகுதி சூப் வச்சு கொடுக்குறது இது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணீர் சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வேகட்டும். பாதி வெந்ததுக்கு அப்புறமா தான் இதில் நாம் உப்பு சேர்க்கணும். ஏன்னா கீரையில் நீங்கள் ஆரம்பத்துலேயே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கீரை அதிக அளவில் இருக்குதுன்னு நினச்சிட்டு கூடுதல் உப்பு சேர்க்கக்கூடிய தன்மை வந்துடும். அதனால் எப்போவுமே கீரை ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான அளவில் உப்பு சேருங்க. கீரைக்கு எப்போவுமே உப்பு குறைவாக தான் சேர்க்கணும். கூடுதலாக உப்பு கீரையில் தெரியக்கூடாது. மறுபடியும் கிண்டி விட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் வேக விட்டுடுங்க. இந்த கீரை ஒரு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரை நல்லா வெந்திருக்கும். இந்த தண்டெல்லாம் நீங்கள் எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி அப்படியே மசிஞ்சிடும். இந்த அளவுக்கு குக் ஆயிடணும். இப்போ நாம் அவிச்சு வச்சுருக்கிற பருப்பு அதில் சேர்த்துடலாம். பருப்பு பார்க்குறதுக்கு கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு சேர்த்தால்தான் இந்த கூட்டு இதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பருப்பும் கீரையும் சேர்ந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும்.
இப்போ பாருங்கள், பருப்பு கீரை எல்லாமே கலந்தாச்சு. பருப்பு கூடுதலாக இருக்கிற மாதிரி இப்போ நமக்கு தெரியாது. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி, நான் கொஞ்சம் தண்ணியான புளி தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் திக்கான பல்ப்பு வச்சுருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் புளி பல்ப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு போல் தண்ணீர் சேர்த்துங்க. இதில் அதிகமாக தண்ணீர் சேர்க்கக்கூடாது, ஏன்னா இதை நம்ம ஒரு கூட்டு குழம்பு வெரைட்டியில் செய்ய போகிறோம். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதை நாம் கொதிக்க விடணும். ஒரு 2-3 நிமிஷம் போல் கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கொதி வரும்போது ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். மிளகுத்தூள் இல்லைன்னா ஒரு 5 மிளகு எடுத்து தட்டிட்டு இதில் சேர்த்துருங்க. எப்போவுமே கீரை வகைகள் சமைக்கும் போது இந்த கடைசியாக ஒரு 2 பிஞ்ச் மிளகுத்தூள் சேர்க்கறது ரொம்பவே நல்லது. அதில் எந்த ஒரு சிறிய நச்சுத்தன்மை இருந்தாலுமே அந்த மிளகுத்தூள் அதை அகற்றும். அதுக்காக தான் அப்படி செய்கிறோம். இப்போ நம்முடைய சிறுகீரை கூட்டு குழம்பு ரெடி. சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட மிகச்சுவையாக இருக்கும். சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரசம் சாதம், ஒரு புளிக்குழம்பு, இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். செய்து பாருங்கள், கண்டிப்பாகவே உங்களுக்கும் பிடிக்கும். மேலும் இந்த சிறுகீரையை வாரத்தில் 2 முறையாவது உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. பிடிச்சிருந்து நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.